Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். ரவையை வச்சு செய்ய போறோம். சோ இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிர்னி. இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஸ்வீட்டுகள்ல வந்து ரம்ஜான் டைம்ல வந்து செய்வாங்க. சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பா நெய் தான் சேர்த்தணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவரோட இருக்கும். நெய் உருகுனோனே முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோ முந்திரி வந்து 1-2 உடைச்சு சேர்த்திக்கோங்க. முந்திரி 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண பிறகு இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா பாதாமும் சேர்த்திக்கலாம். நான் தோலோடியே தான் சேர்த்துறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க தோல் நீக்கிட்டு கூட சேர்த்திக்கலாம். சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எது வேணாலும் சேர்த்தலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முந்திரி, பாதாம், திராட்சை, வால்நட் இது மட்டும் தான் எடுத்துருக்கேன். சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட செய்யலாம். ஒருவேளை முந்திரி இல்லைனாலும் வெறும் பாதாம், கிஸ்மிஸ் கூட வச்சு பண்ணலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ கடைசியாக வந்து கிஸ்மிஸ் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் வந்து நல்லா அப்படியே பலூன் மாதிரி வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நான் 500 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்கில் தான் செய்யணும். அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாலை வந்து காய்ச்சிக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கட்டும். இது பொங்குற கேப்பில் வந்து ஸோ ரெசிபியோட மெயின் திங்கே வந்து ரவை தான். ஸோ இந்த ரவை தான் இந்த ஸ்வீட்டுக்கே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 to 5 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா ரவை போட்டால் நம்மளுக்கு நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ரவை வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்தணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து சேர்த்தக்கூடாது. இந்த ரெசிபிக்கு வந்து 2 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால 2 ஸ்பூன் அப்படிங்கிறது தான் கரெக்டான அளவு. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் ரவை வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிருச்சு. ஸோ சைடில் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆடை இருக்கும் போது நம்ம ஸ்க்ராப் பண்ணி விடும்போது உங்களுக்கு இன்னைக்கு கூட நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த வச்ச ரவையை வந்து இதில் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பாலோட குவான்டிட்டியை ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா ரவையோட குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஸோ ரவை சேர்த்து இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 to 7 minutes இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரவை சேர்த்துறனால உங்களுக்கு இது நல்லா திக் ஆகும். இப்போ கொதிக்க இன்பிட்வீனில் வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தாலுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஏமாந்தால் அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு நான் சேர்த்த போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சுகர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்துனிங்கன்னா ரொம்ப தவட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கரை சேர்த்து இது வந்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை மெல்ட் ஆனோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்ப சுலபமாக 5 to 10 minutesக்குள்ளேயே இது செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் 1/2 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் ரவையும் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுங்க. ட்ரை நட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெசிபி கரெக்டான அளவு. ஸோ நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் சுகர் லைட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலெல்லாம் போடாதீங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு, நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி, பாதாம், கிஷ்மிஷ் இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியில் வால்நட் சேர்த்துங்க. வால்நட் வந்து வறுத்து சேர்த்தா லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வால்நட்டில் நேச்சுராகவே இந்த கசப்பு தன்மை இருக்குது. ஸோ அதனால் ரோஸ்ட் பண்ணாமல் வால்நட் கடைசியில் சேர்த்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.